தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கான காரணம் என்ன? அந்த 4 சுங்கச்சாவடிகள் யாவை? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை கன்னியாகுமரி எட்டூர் வட்டம், சாலைப்புதூர் மதுரை, நாங்குநேரி கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்கியதற்காக செலுத்த வேண்டிய சுங்க கட்டண பாக்கி ரூபாய் 276 கோடி ரூபாய் பாக்கி உள்ளது. இந்த பாக்கியை செலுத்தப்படாததை அடுத்து அந்த சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கக்கூடிய 4 நிறுவனங்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சுங்க கட்டணம் பாக்கி 276 கோடி ரூபாயை செலுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண மாநில போக்குவரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இந்த 4 சுங்கச்சாவடிகள் வழியாக ஜூலை 10 அதாவது நாளை முதல் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றம் நேற்றைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த உத்தரவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு முறையீடு செய்தார். அப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக நாளை ஒரு நல்ல தீர்வுடன் வருவதாகவும் வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த அரசு தரப்பின் இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது சம்பந்தமான வழக்கை நாளை விசாரணை எடுத்துக்கொள்வதாக நீதிபதி ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.